தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய தனி தீர்மானம் கொண்டு வந்து டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மக்களின் அழைப்பை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு நேரில் வந்தார். அரிட்டாப்பட்டி மந்தை திடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி முதல்வரை வரவேற்றனர். குறிப்பாக பெண்கள் பாரம்பரிய முறைப்படி குலவையிட்டு வரவேற்றார்கள். பின்னர் அரிட்டாப்பட்டி மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகையில், நான் முதல்வர் பொறுப்பில் இருக்கும் வரை டங்ஸ்டன் வராது என்றேன். ஒருவேளை டங்ஸ்டன் திட்டம் வந்தால் பதவியில் இருக்க மாட்டேன் என்றேன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என பெரியவர்கள் அழைத்தார்கள். உண்மையில் நன்றி உங்களுக்கு தான் சொல்ல வேண்டும். நான் பிரித்து பேசவில்லை. வெற்றி நமக்கு கிடைத்துள்ளது. மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்க வருவேன். வரும் தேர்தலில் என்ன முடிவில் நீங்கள் இருப்பீர்கள் என எனக்கு தெரியும். உங்கள் வீட்டுப் பிள்ளை எனக்கு ஆதரவு தாருங்கள். எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்றார். அதாவது உங்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய, உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம், கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் இங்க பேசி, அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அதை இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நேரத்தில் எல்லா கட்சியினுடைய, அதிமுகவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க. அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவா சொன்னேன், மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது. அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன். அது மட்டும் இல்ல, அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகம் சொன்னேன். அதற்காக நேற்றைக்கு வந்து என்னை சந்திச்ச இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க. உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட, நன்றி சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும், உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும். நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு, அதுதான் உண்மை. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே உறுதி சொல்லி, உங்களுடைய அன்பான முகத்தை பார்க்கிறப்போ, உங்களுடைய எழுச்சியான முகத்தை பார்க்கிறப்போ, இங்க சிரித்த முகத்தோட புன்முறுவோட இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கிறப்போ, நீண்ட நேரம் உங்களத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு. ஆனா இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாகி இருக்கு. நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும். அதனால் நீண்ட நேரம் உங்களிடத்துல நின்று பேச முடியாது. அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம். இன்னும் 1.5 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது, அது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம், எங்களுக்காக நீங்க இருக்கீங்க. ஆக எதை பற்றி கவலைப்படாதீங்க. இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, தந்தை பெரியார் அவர்கள் வழியோடு நடக்கக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாத்திரம் மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கும் நீங்க ஆதரவு தாருங்க. உங்களுக்கு பக்கபலமாக என்றைக்கும் இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.